ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க எண்ணெய்ப்பதிவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். அன்னைக்கு இரவு 9:44 மணிக்கு கும்பராசியிலிருந்து, அதாவது பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி என்ன மாற்றம் ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்றதை விட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இதுவரைக்கும் ஒரு பிடிப்பே இல்லாத வாழ்க்கையில, இதுவரைக்கும் ஒரு ஆர்வமே இல்லாத வாழ்க்கையில, இதுவரைக்கும் ஒரு அக்கறையே இல்லாத வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார் சனி பகவான். எல்லா கிரகங்களை விட அதிகமா பயப்படக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சனிதான். ஆனா சனி என்னதான் கோபக்காரரா இருந்தாலும் அவர் ஒரு நீதிமான், ஒரு நீதி அரசர். நம்ம எந்த குற்றம் செய்தாலும் அல்லது நமக்கு யார் என்ன துரோகம் செய்தாலும் காவல்துறையை நம்புறதை விட நம்ம நீதித்துறையை நம்புவோம். அந்த நீதி அரசராக விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதனால யாருக்கு வேணாலும் பயப்படலாம், ஆனா சனி பகவானுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காலத்துல அநீதிக்கு துரோகத்தால் நீங்க எளியவரா இருந்தாலும், உங்களை ஏமாத்தினவங்க யாரா இருந்தாலும், நீங்க ஏமாந்தது எதுவாக இருந்தாலும், நீங்க இழந்தது எதுவாக இருந்தாலும் இந்த காலத்துல மீட்டு கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான். இருக்கிற கிரகத்திலேயே மிகவும் வலிமை உடையவர். அவர் ஒரு கர்மக்காரகர், தொழில்காரகர், ஆயுள்காரகர், இப்படி பல காரகத்துவத்தை கொண்டவர் சனி பகவான். அப்போ ஒரு ராசியில அதிகபட்சம் 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்து ஏ முதல் இசட் வரைக்கும் எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு போற ஒரு பெரிய குரு சனி பகவான் தான். அப்ப 2.5 வருஷம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அதனாலதான் எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா உண்மையா என்னன்னா, யார் பயப்படணும்? தவறு செய்யறவங்க, குடும்பத்துக்கு துரோகம் செய்யறவங்க, ஏழை பாழையோட வயிற்றுல அடிக்கிறவங்க, உழைக்கிறவங்களை கஷ்டப்படுத்துறவங்க, இவங்கெல்லாம் தான் பயப்படணும். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவங்க, ஊர் அடிச்சு உலையில போடுறவங்க, உழைக்காம சொகுசா உட்கார்ந்துகிட்டு சாப்பிடுறவங்க, வேர்வை சிந்தாம ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க, இது மாதிரி உள்ள கொடியவர்கள், கெட்ட எண்ண மனிதர்கள் தான் பயப்படணும். நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா யார் கஷ்டப்பட்டாலும் உடனே துடிக்கிற முதல் ஆத்மா நீங்க தான். குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிற ஒரு ஆத்மா நீங்க தான். நாம எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவோம், எத்தனை மணி நேரம் வேணாலும் கஷ்டப்படுவோம். ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ஒரே ஆத்மா நீங்க தான். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போற, உங்களால முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய ஒரு ஆத்மா நீங்க தான். அப்ப நீங்க ஏன் பயப்படணும்? இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்ல, சனி பகவானுக்கு பிடிக்கிறது மாதிரி நடந்துட்டீங்க அப்படின்னா அவர் அள்ளி கொடுப்பார் பாருங்க. நீங்களே நினைச்சு பார்க்க மாட்டீங்க. அள்ளி கொடுத்துட்டார் அப்படின்னா அழியாத சொத்தாக நிலைச்சிருக்கும். அதுதான் ஏன் அப்படின்னா அவர் டக்குன்னு எடுத்து கொடுத்துட மாட்டார். அதுதான், அதாவது அவர் பார்வைக்கு உங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. 2.5 வருடங்கள் அணு அணுவாக சோதனை செய்து அந்த சோதனையை வெற்றிகரமாக்கி அந்த வெற்றியின் மூலியமாக கொடுக்கக்கூடிய அந்த சொத்து என்னைக்குமே அழியாது. 7 ஜென்மத்துக்கும் உங்களது சந்ததியினர் அனைவருமே அந்த சொத்தை ரொம்ப சந்தோஷமா அனுபவிப்பாங்க. அப்படி கிடைக்கக்கூடிய சொத்து யாராலன்னா அது சனி பகவானால் மட்டும்தான் கிடைக்கும். அப்ப அந்த சொத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி உள்ளது. அவ்வளவுதான். இப்ப வருகிற இந்த சனி பயிற்சி சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறது? ஏன்னா ஏற்கனவே நமக்கு இருந்த பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். என்னதான் நல்ல நேரங்கள், நல்ல காலகட்டங்கள், நல்ல பயிற்சிகள் வந்தா கூட அதுல கொஞ்சம் முயற்சி பண்ணி வாழ்க்கையை மாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சு ஒரு சோர்ந்து போன வாழ்க்கையில, அதாவது தொழில், வேலை, குடும்பம், அவமானம், குடும்பத்தில் ஒரு மரியாதை இல்லாத சூழ்நிலை, உறவுகள்கிட்ட முகம் கொடுத்து பேச முடியாத சூழ்நிலை, இப்படி எதை நோக்கி பயணிக்குதுன்னே தெரியாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த என் அன்பு நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியாக சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். அஷ்டம சனிங்கிறத விட உங்கள் ராசி அதிபதி சூரியன், உங்கள் ராசி அதிபதிக்கும் சனிக்கும் பகை உறவு. அதனாலே உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்க ஏற்படுத்த போறீங்க. இந்த கிரக அமைப்புகளே மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்கள் அதிபதி சனி பகவானுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார். அப்ப இது என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, இப்ப இந்த அஷ்டம சனிங்கிறது ஒரே மாதிரியா எல்லாருக்குமே நடைபெறாது. அவங்கவுங்க அதிபதிகளுக்கு ஏற்றது மாதிரி, கிரக சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி, ஜாதகத்துக்கு ஏற்றது மாதிரி நடைபெறும். ஆனா சிம்ம ராசிக்கு கொஞ்சம் இந்த அஷ்டம சனி அதி பயங்கரமா இருக்கும். எப்பொழுதும் வழக்கம் போல ஒரு நல்ல இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறார், ஒரு நல்ல பார்வை உங்கள் ராசியில இருக்கு அப்படிலாம் சொல்றதை விட, இந்த போராட்டங்களை நீங்கள் யார்,
உங்களுக்கு இருக்கிற திறமை என்ன, உங்களுக்கு இருக்கிற வலிமை என்ன, உங்களுக்குள்ளார இருக்கிற பயம் என்ன, இதை எல்லாத்தையும் வெளியில கொண்டு வர்றதுக்காக இந்த அஷ்டம சனி வந்திருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரை விட கொஞ்சம் அதிகமா சிம்ம ராசியை கஷ்டப்படுத்தினாலும் அடிக்கிற கை தான் அணைக்கும். கஷ்டப்படுறவங்க தான் வாழ்க்கையில முன்னேறாங்க. அந்த ரீதியில பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க ஒரு எதிர்மறையா எடுத்துக்காம நேர்மறையா சிந்திங்க. சோர்ந்து போய் கிடந்த நமக்கு பிரச்சனைகளை கொடுத்து போராட்ட களத்தை கொடுத்து நம்முடைய திறமைகளை வெளியில கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில நம்மளை முன்னேற்ற போகிறார் இந்த சனி பகவான் அப்படின்னு மட்டும் நீங்க பாசிட்டிவா நினைச்சீங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனியை அற்புதமான சனியா உங்களால மாற்ற முடியும். இந்த 8ஆம் வீட்டு சனி அப்படிங்கிறது கஷ்டத்தை மட்டும் போராட்டத்தை மட்டும் கொடுக்காது, அபரிதமான ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யும், லாபங்களையும் கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும், நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல நினைச்சு பார்க்க முடியாத பலனை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த அஷ்டம சனிக்கு உண்டு. அதாவது கலவையான சனின்னு வச்சுங்களேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். வாழ்க்கையில இது ரெண்டுமே நடந்தாதான் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் அபரிதமா சுவாரஸ்யமா இருக்கும். இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசம், ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மாற்றம். நேற்று நல்லா இருக்கிறவங்க மறுநாள் உங்களை பகையா நினைப்பாங்க, நேற்று பகையா இருந்தவங்க மறுநாள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை அமைப்பை கொடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் வருமானத்தை பொறுத்த வரைக்கும், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகளே உங்களுக்கு அதிகம் விளைய போகிறது. அதுதானே தேவை. அது இருந்தா கஷ்டமாவது இன்னொன்னாவது. எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பணம் மட்டும் இருந்ததுன்னா ஓரளவுக்கு கஷ்டத்தை கஷ்டமா நினைக்காம வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால அந்த பொருளாதாரத்துல உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது. ஆனா அதே நேரத்துல உடல்நல பிரச்சனைகள் சில உங்க வயசுக்கு ஏற்றது மாதிரி, இப்ப என்ன வயசுல இருக்கீங்களோ அதுக்கு ஏற்றது மாதிரி நடக்கலாம், வந்துட்டு போகலாம். இங்க வந்து அஷ்டம சனினால நம்ம ஒரே மாதிரியான பலனை சொல்லிட முடியாது. சுத்தமா உங்க வாழ்க்கையே பெரிய போராட்டக்களமாக போகுது அப்படின்னு சொல்லிட முடியாது. அதிக பண வருமானத்தை, பொருளாதாரத்தை ஒவ்வொன்று வாழ போறீங்க இந்த 2.5 வருடம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 2.5 வருடத்தை ஒரு அற்புதமான காலகட்டமா மாத்துறதும் அஷ்டம சனியோட முழு பலனை அனுபவிக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. இப்ப இந்த 8ஆம் வீட்டு சனி நல்ல வருமானத்தை கொடுக்கும், பழைய கடன்லாம் அடைக்கிறதுக்கான வழியை கொடுக்கும், அதுபோல வருமானத்துக்குரிய தொழில் முயற்சியை செய்ய வைக்கும், அந்த தொழில கஷ்டத்தை கொடுக்கும், முயற்சியை கொடுக்கும், அடுத்தது வெற்றியை கொடுக்கும். இங்க நீங்க கஷ்டத்தை கொடுக்கும், முயற்சியை கொடுக்கும் அப்படின்னு பயந்துடக்கூடாது. அடுத்தது வெற்றியை கொடுக்கும். அதுதான் நமக்கு தேவை. இந்த ரியல் எஸ்டேட், ஹோட்டல் தொழில், அரசு வேலை, மொத்த வியாபாரம், விவசாயம் இது போன்ற துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா பண இழப்பை, தொழில் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது வரும். இதுல வேலையில இருக்கிறவங்க கொஞ்சம் உள்ளடி வேலையால திடீர்னு வேலை பறி போகும். கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் வேலை பறி போனாலும் அதை விட ஒரு சிறந்த வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதுபோல் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் தொடங்கிடுங்க. என்னங்க அஷ்டம சனியில் போய் புதிய தொழிலா, எல்லாரும் தள்ளி போட தானே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் தொழில் தொடங்க சொல்கிறீங்களே அப்படிம்பீங்க. நம்ம ஒரு தொழிலை தொடங்கின உடனே ஜெயிச்சிட முடியாது. ஒரு வேலையை சேர்ந்த உடனே நம்ம சாதிச்சிட முடியாது, உயர்ந்த பதவிக்கு போயிட முடியாது. குறைந்தபட்சம் அதுக்கு 2-3 வருடங்களாக உழைக்க வேண்டியது வரும், முயற்சி பண்ண வேண்டியது வரும், கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. இந்த அஷ்டம சனியில் மட்டும் நீங்கள் ஒரு தொழிலையோ வேலையோ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 2.5 வருடத்தில் செம்ம அடி வாங்கி எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் அப்படிங்கிற அந்த வலிமையை பெற்று சந்து பொந்தெல்லாம் உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டு பல நுணுக்கங்களை, பல பாடங்களை கற்றுக்கக்கூடிய காலகட்டம் இது. கெட்டது அனுபவிக்கிறதோட ஒரு நல்லதையும் சேர்த்து நீங்கள் கற்றுப்பீங்க. இல்லை தள்ளி வச்சுட்டு அடுத்தது பாக்கிய சனி வருது அதில் தொழில் ஆரம்பிச்சுப்போம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது கடகராசி, சிம்ம ராசியில் கடகராசியில் ஒருத்தர் கேட்டார், அஷ்டம சனியாக இருக்கே, ஆனால் எனக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, ஒரு நல்ல அமௌண்ட் ஒன்று வருது, அந்த அமௌண்ட்டை வச்சு நான் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், தாராளமாக தொடங்கலாம், ஒரு நல்ல அற்புதமான நேரம் அப்படின்னா. உடனே சந்தோஷமா அவர் போயிட்டார். மறுநாள் வந்து பரபரப்பா, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, என்னை கவுத்து விட பார்த்துட்டீங்களே, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா. இந்த மாதிரி அந்த ஜோசியர் அஷ்டம சனியாக இருக்குது, இப்போ ஆரம்பிச்சிடாதீங்க, எல்லாமே நஷ்டமாயிடும் அப்படிங்கிறாரு. அஷ்டம சனியில் யாராவது தொழில் ஆரம்பிப்பாங்களா அப்படின்னாரு. நான் கேட்டேன், நீங்கள் இப்போ தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லாபத்தை சம்பாதிக்க முடியாது, ஆனால் அனுபவத்தை சம்பாதிப்பீங்க. நஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் ஒரு பாடத்தை கற்றுப்பீங்க. அடுத்தது நல்ல நேரம் வரும்போது அந்த தொழில் லாபகரமாக பயணிக்க ஆரம்பிக்கும். அப்படி ராக்கெட் மாதிரி தொழில் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். இதே நீங்கள் அந்த நல்ல நேரத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா
இந்த கற்றுக்கக்கூடிய காலகட்டம் 3 ஆண்டு. அதுக்கப்புறம் அடுத்த கெட்ட நேரம் வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு இன்னொரு ஐடியா கொடுத்தேன். அஷ்டம சனியில் ஆரம்பிக்கிறது நல்லது, ஆனால் முதலீடு குறைவாக போட்டுக்குங்க. உங்களால் தாங்க முடிகிற அளவுக்கு முதலீடு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பாக்கிய சனி வரும்போது உங்களை தூக்கி விடும். அப்போ தொழிலை விரிவுபடுத்துங்க, நல்ல முதலீடை இறக்குங்க, வேற லெவலில் உங்கள் தொழில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கரெக்டாக அவருக்கு அஷ்டம சனி முடிஞ்சு அடுத்தது பாக்கிய சனி இப்போ ஆரம்பிக்குது. பலனை அவர் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னை பார்த்து சொன்னார், இந்த மாதிரி பரவாயில்லைங்க, தொழிலை கற்றுக்கிட்டோம், எல்லா விஷயத்துலையும் பூந்து விளையாடுவேன், தொழில்னா எப்படி செய்யணும் அப்படின்னு நல்லா கற்றுக்கிட்டேங்க. இந்த 2.5 வருஷத்தில் படாத அவஸ்தைப்பட்டேன், ஏண்டாப்பா ஆரம்பிச்சேன்னு. ஆனால் பரவாயில்லைங்க, தொழில் நஷ்டமானாலும் நேர்மையாக செஞ்சேன், இன்னைக்கு பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னாரு. இது ஒரு அனுபவம் தான். இந்த அஷ்டம சனியில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க, தொழிலோ வேலையோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் முதலீடுக்காக பொருளாதாரத்துக்காக ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த 2.5 வருடத்தில் ஒரு டிகிரி பண்ணது மாதிரி, உயர் படிப்பு தொழில் படிப்பு படித்தது மாதிரி அத்தனை அனுபவத்தையும் கற்றுக்கிட்டு அடுத்தது பாக்கிய சனி வருது, ஒரு அள்ளிடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியில் குடும்ப விரிசல்கள் கொஞ்சம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு வரும். குழந்தைகள் படிப்பு பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் தலை தூக்கும். குழந்தைகளோட உடல்நலம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது வரும். குறிப்பாக உங்களுக்கு மூட்டு வலி, தலைவலி, தோல் இந்த நோய், மன அழுத்தம், கவலை, மனச்சோர்வு, இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் தூக்கம் வராது, உணவு செரிமான கோளாறு, இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னன்னா உங்களது மனம் குழப்பத்தில் இருக்கு, ஒரு பயத்தில் இருக்கு, பரபரப்பாக நீங்க இருக்கீங்க, ஒரு தெளிவில்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிறதான் இது காட்டும். அப்போ பொறுமையாக இருந்து நேர்மறையாக சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களால் மாற்ற முடியும். ஏன்னா யார் வேணாலும் வாழ்க்கையில் முன்னேறலாம். பெற்றவங்க சம்பாரித்து வச்சுருப்பாங்க, அதில் ஈஸியாக டெவலப் ஆகிடலாம். ஆனால் ஒரு சுயம்புவ வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு இடையில இந்த மாதிரி அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, 7.5 சனி, இதையெல்லாம் சந்தித்து மீண்டு வர்றதுக்குள்ளார மனுஷன் செத்து பிழைக்கணும். அப்போ செத்து பிழைச்சி வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா அதை விட ஒரு கெத்தான வெற்றி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால் எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுக்காமல், அடுத்தவங்களை நம்பாமல், இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பாதீங்க. நம்பினால் துரோகத்தை அனுபவிக்க வேண்டியது வரும். அடுத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பு சின்ன அளவில் இல்லை, பெரிய அளவில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக இருங்க. சட்டப்பூர்வ விஷயங்களில் சிக்கிக்க வாய்ப்பு இருக்குது. எதையுமே ஒரு சட்டப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக செயல்பட ஆரம்பிங்க. யாருக்காகவும் கையெழுத்து போடாதீங்க. அதுபோல் அடிக்கடி இந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு என்ன பண்ணும், உங்கள் மனசை குழப்பி செய்கிற வேலையை திடீர்னு குழப்பம். நீங்கள் தெளிவாக தான் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆனால் போயிட்டு இருக்கும்போது அந்த வேலையை பற்றி, அந்த தொழிலை பற்றி ஒரு பயம், அதனால் குடும்ப பிரச்சனை, பல பிரச்சனைகளை மைண்டில் கொண்டு வந்து அந்த செகண்டில் ஏதாவது ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு விபத்து, வாகனத்தில் போகும்போது ஒரு விபத்து, சண்டை, அந்த வாக்குவாதங்கள், இது மாதிரியான அமைப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் உருவாகும். பழி உங்கள் மேலே சுமத்தக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது மாதிரி வரும். அந்த பழி பாவங்கள் உங்கள் மேலே சுமத்த வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த காலகட்டத்தில். அப்போ தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் குடும்பம் உண்டு, நம்ம தொழில் உண்டு, அப்படி தனக்கான ஒரு வாழ்க்கையில் ஃபோக்கஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். அதிகமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு, அஷ்டம சனி அப்படின்னாலே கஷ்டங்கள், இப்போ தான் கடவுளும் ஞாபகத்துக்கு வருவார். இந்த 2.5 வருடத்தில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை சிவன் கோவிலாக போயிட்டு வாங்க. சிவன் கோவிலில் இருக்கிற சனி பகவானை வணங்காமல் வராதிங்க. அதுபோல் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும், வேற வழியே இல்லை. 3 மாதத்துக்கு ஒரு முறை பொங்கல் வச்சு படையல் போடுங்க. குலதெய்வத்தை பிடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம், துன்பம், இந்த விபத்துகள் அதெல்லாம் உங்களை அண்டவே அண்டாது. குலதெய்வம் பார்த்துக்கும். கெட்டினா பிடிச்சிங்க. நீங்கள் வேணா 3 மாதத்துக்கு ஒரு முறை பொங்கல் வச்சு படையல் போட்டு அபிஷேகம் கொடுத்துட்டு வாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு வந்துடும். அப்படியே ஏழை எளியவர்கள், வயதானவர்கள், நோயாளிகள், இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் உதவிகள் செய்யுங்க. சனி பகவானின் கருணை பார்வை உங்கள் மேலே கண்டிப்பாக விழும். இவ்வளவு கஷ்டம் வரும்னு நான் நினச்சே பார்க்கல, திடீர்னு நோய் வருது, திடீர்னு விபத்தாயிடுச்சு, திடீர்னு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு இந்த நேரத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாமே சனி பகவானின் சோதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க. 7.5 சனி தொடங்கிறதுக்கு முன்னாடி திருநள்ளாறு போயிட்டு மூலவராக இருக்கிற சிவபெருமானை வணங்கிட்டு அப்புறம் சனீஸ்வரன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். சனி தொடர்பான பிரச்சனைகளையும், சனி தசை புத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கண்டிப்பாக அவர் தீர்த்து வைப்பார். ஏன்னா ஆசீர்வாதம் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம்.
உங்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் அவர் பார்த்து பாருங்கிற மன நிம்மதி உங்களுக்கு ஏற்பட்டு விடும். அது மட்டும் இல்ல, சனி பகவானுடைய தெய்வம் எது தெரியுமா? அனுமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் அனுமன்ட்ட உங்களது குறைகளை சொல்லுங்க, உங்களது எதிரிகளை பத்தி சொல்லுங்க, உங்களது பிரச்சனைகளை பத்தி சொல்லுங்க, உங்களால எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் சொல்லுங்க. அவருடைய அந்த பார்வை கிடைச்சா போதும், எல்லா பிரச்சனைகளும், கஷ்டங்களும், துன்பங்களும், துரோகங்களும், எதிரிகளும் முறியடிக்கப்படுவார்கள். இந்த இடத்துல அனுமனுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த சனி பெயர்ச்சி வரதுனால முதல்ல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதாங்க இந்த பயமே ஒரு மனுஷனை கொன்னுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயந்தவனுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் பேய் மாதிரியே இருக்குமா. அதுபோல 7.5 சனி வந்துருச்சே அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா எது நடந்தாலும் உங்களுக்கு பயம் வரும். எந்த சம்பவம் நடந்தாலும் உங்களுக்கு 7.5 சனியால தான் நடக்குது அப்படிங்கிற எண்ணம் வரும். எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த சனி பகவான் தான் காரணம் அப்படிங்கிற தோற்றம் உருவாகும். இந்த எண்ணங்களே அதிகமாகி எண்ணத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு தெரியுமா? அது அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த 4 விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கங்க. என்னுடைய குரு சொன்னாரு, சனி பகவான் அப்படின்னாலே இந்த 4 விஷயத்தை மனசுல வச்சு அதன்படி நடந்துகிட்டா போதும், எவ்வளவு பெரிய சனி காலத்திலையும் கடந்துடலாம். சனி பகவானுடைய ஆசையையும் அருளையும் நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நேர்மை, எளிமை, பொறுமை, தருமை, இந்த 4 விஷயத்திலையும் மனசுல வச்சுக்கிட்டு அதன்படி நடங்க. சனி பகவான் எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் அவராவே அதை சரி பண்ணிப்பார். அப்ப நேர்மைனா என்னன்னு தெரியும், எளிமைனா என்னன்னு தெரியும், பொறுமைனா என்னன்னு தெரியும். அதெல்லாம் தருமை அப்படின்னா தர்மம், அவ்வளவுதான். நேர்மையா இருக்கிறது, சத்தியத்துக்கு கட்டுப்படுறது, எளிமையா இருக்கிறது, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஆடம்பரம் இல்லாம எளிமையா இருக்கிறது, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் துன்ப காலம் வந்தாலும் பொறுமையா இருக்கிறது, அமைதி காக்கிறது, அதுபோல தருமை, தர்மம் செய்யறது. இந்த 4 விஷயம் இருந்தாலே போதும், சனி பகவானுடைய கடைக்கன் பார்வை கிடைச்சி அதனாலே நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 4 விஷயத்தையும் கடைபிடிங்க. அது மட்டும் இல்ல, சனி ஒழுக்கம் கற்பிக்கும் ஒரு ஆசிரியர். அப்ப ஒழுக்கமா இருந்தாலே பல பிரச்சனைகள் தீர்ந்தது. உங்களுக்கு குறுக்கு வழிய ஒரு கிரகம் காட்டும், சட்டத்துக்கு புறம்பான பாதையை ஒரு கிரகம் காட்டும், பேராசையை ஒரு கிரகம் கொடுக்கும், துரோகம் செய்ய சொல்லும், துன்பம் செய்ய சொல்லும். இது எல்லாமே எந்த ஒரு கிரகம் இதெல்லாம் கொடுத்தாலும் அதை நீங்க செயல்படுத்துற காலகட்டத்தில் பல முறை உங்களை எச்சரிக்கும், ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். அப்ப நீங்க அதை தவிர்த்து விடுறது நல்லது. அப்படி தவிர்க்கல அப்படின்னா பல பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும். உறவுல விரிசல் வரும், தொழில நஷ்டம் வரும், திடீர்னு விபத்து நடக்கும், சண்டை வரும், வழக்கு வரும், கௌரவம் பறிப்போகும், பேராசை தூண்டி சட்டத்துக்கு புறம்பா எதையாவது நம்மளை செய்ய வைக்கும். மனிதன் தெய்வமாவதும் மனிதன் மிருகமாவதும் இந்த சனி பகவானால் மட்டும்தான். பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோயில் கொண்டதடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, நாளும் நடந்து முடிந்த பின்னே நல்லது கெட்டதும் தெரிந்ததடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. இப்படி நிறைய சோதனைகளை கொடுத்து மனிதனை தெய்வமாக்குவதும் மனிதனை மிருகமாக்குவதும் இந்த சனி பகவான் தான். எவ்வளவு அற்புதமான பாட்டு! மிருகமாக்கும், அப்புறம் தெய்வமாக்கும், அப்புறம் அமைதியை தேட வைக்கும், ஞானத்தை கொடுக்கும். இதையெல்லாமே கொடுத்து பாடத்தை சொல்லிக் கொடுப்பவர் சனி பகவான். ஆண்டியையும் அரசனாக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு. அப்ப ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதையுமே உழைப்பால நம்ம அடையணுங்கிற கொள்கையை வகுத்துக்கணும். இந்த காலகட்டத்தில் தொழில், வேலை, தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மாதிரி செய்யறீங்க அப்படின்னா பணத்தை அள்ளி கொடுப்பார். அவர் மாதிரி அள்ளி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாம், ஆனா ஆடம்பரமா தொடங்கக்கூடாது. நீங்க தொடங்குறது யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தொழில் தொடங்கலாம். அப்படி ஆடம்பரம் இல்லாம தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார். அடுத்து பார்த்தோம்னா கடகராசிக்கு அஷ்டம சனி எத்தனை சதவிகிதம் நல்லதை நடத்தும்? போராட்டம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனா அதுல நல்லது நடக்கும்னா எத்தனை சதவிகிதம் அப்படின்னா 70% உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால நல்லது நடக்கிற விஷயத்துல பாஸ் ஆயிட்டீங்க.
அந்த ஒரு தன்னம்பிக்கையே போதும். அதாவது இந்த தன்னம்பிக்கை இருந்தால் தான் இந்த அஷ்டம சனியிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியும். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு எலியை பிடிச்சி ஒரு பக்கெட்டுக்குள்ளார ஃபுல்லாக தண்ணி நிரப்பின பக்கெட்டுக்குள்ளார போட்டாங்க. அது என்னாச்சுன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு போய் பார்க்குறாங்க, இறந்துருச்சு. ஆனால் இன்னொரு எலியை உள்ள போட்டாங்க. இன்னொரு எலியை பிடிச்சி போட்ட உடனே ஒரு 1/4 மணி நேரத்தில் அந்த எலியை வெளில எடுத்துடுறாங்க. இதே மாதிரி ஒரு 10 டைம் போட்டு எடுத்து விடுறாங்க. 1/4 மணி நேரம்ட்டு. அடுத்தது அதே எலியை 2 நாள் வரைக்கும் அந்த தண்ணியிலேருந்து எடுக்காமல் வச்சுருக்காங்க. அந்த எலி சாவாமல் இருக்கு. 1 மணி நேரத்தில் இறந்த எலிக்கும் 2 நாள் வரைக்கும் தாக்கு பிடிச்ச எலிக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு ரிசர்ச், உண்மையான ரிசர்ச் நடத்தியிருக்காங்க. இதில் ஏன் அந்த 2 நாள் வரைக்கும் அந்த எலி தப்பிச்சுது அப்படின்னா, ஒரு நம்பிக்கை. யாராவது ஒரு கை நம்மளை இந்த தண்ணியிலிருந்து நம்மளை தூக்கிவிட வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்திருந்த எலி. அதனால தான் அது உயிரோட 2 நாள் வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் இங்கே போட்ட எலி என்னன்னா, முதல்ல போட்ட எலி நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. அந்த பயத்திலே இறந்துருச்சு 1 மணி நேரத்தில். அதனால அஷ்டம சனி எல்லார் வாழ்க்கையிலும் தான் வருது. 100 கோடி பேர் இருக்காங்க, 700 கோடி பேர் இருக்காங்க, 700 கோடி பேர் இருக்காங்க உலகத்தில். அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அஷ்டம சனி வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். 30 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டே இருக்கும். எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்களா என்ன? யாரும் ஜெயிக்கலையா வாழ்க்கையில? யாரும் வாழலையா? அதை மனசுல நினைச்சிங்க. அதுதான் தன்னம்பிக்கை. 3ஆம் பார்வையாக சனி பகவான் உங்களது 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் வீடு அப்படிங்கிறது தொழில். சனி பெரும்பாலும் கடினமா உழைக்க வச்சு வெற்றியின் படியில் ஏற வைப்பார். தொழிலில் பார்க்குறாரு. பல சாதனைகளை உங்களால் இந்த தொழிலை படைக்க முடியும். இது வரைக்கும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தொழிலை நேர்மையாக நடத்தியிருந்தீங்க அப்படின்னா கொட்டுன்னு கொட்டுவார் இந்த சனி. விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அதே சமயத்தில் தொழிலை எந்த காரணத்தை கொண்டும் குறுக்கு வழியில் பயன்படுத்தாதீங்க. உங்கள் திறமையை, தொழிலை, வேலையை. அஷ்டம சனி உடனே பிரச்சனையை கொடுத்துரும். இந்த 2.5 ஆண்டுகள்லேயே வழியை கொடுத்துரும். இந்த அஷ்டம சனியால் தொழில், அதிகாரம், அந்தஸ்து, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவான் 10ஆம் வீட்டை பார்க்கறது அவ்வளவு ஒரு அதிர்ஷ்டம். உங்கள் பக்கம் நியாயமாக இருந்தால் எந்த பதவியாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும் தூக்கி கொடுத்துருவார். பாவம்லாம் பார்க்க மாட்டார். கடின உழைப்புக்கேற்ற பலனை இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிப்பீங்க. இன்னும் சொல்லப்போனா ஒரு ஃபீனிக்ஸ் பறவையா உங்களை மாத்துவார். பார்க்கலாம், என்ன நடந்தாலும் நடக்கட்டும். நாம பார்க்காத அடியா, நாம விழாத பள்ளமா, நாம அனுபவிக்காத துன்பமா, நெருப்புல விழுந்தாலும் மீண்டு எழுந்து பறக்கக்கூடிய ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக உங்களை மாற்றும். இந்த காலகட்டத்தில் இரும்பு தொழில், அரசு வேலை இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலாம். அரசு வேலையில் இருக்கிறவங்க போராடி உயர் பதவியை அடையலாம். விவசாயம், வெளிநாட்டு வேலை, சுரங்க தொழில், அதுபோல் தொழிற்சாலையில் எந்த தொழிற்சாலையாக இருந்தாலும் அதில் வேலை செய்கிற பணியாளராக இருந்தால் ஒரு நல்ல சம்பளத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். நீதிபதி, வழக்கறிஞர், வேலையாட்களை வச்சுக்கிட்டு நடத்துகிற தொழிலதிபர்கள்லாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம். ஒரு அதிர்ஷ்டமான சனி இது. அதுபோல சனி பகவான் பார்வை விடுது. 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 2ஆம் வீட்டு பார்வை சனி பகவான் 2ஆம் வீட்டு பார்வை சிம்ம ராசிக்கு வரும்போது 35 வயதுக்கு மேலே நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான யோசனைகளை கொடுத்து, முயற்சியை கொடுத்து, தொழில் வேலையை கொடுத்து ஒரு நல்ல வருமானத்தை கொடுப்பார். புது புது திட்டங்களை உங்களுக்கு உருவாக்குவார். வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். முதலீடு செய்ய வைப்பார். அதே நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் முதலீடு உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை சேமிப்பை முழுசா போட்டுறாதீங்க. அவ்வளோதான். தாங்கிக்கிற அளவுக்கு முதலீடு போட்டு கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், அனுபவம் கண்டிப்பாக வரும். அதுதான் நமக்கு தேவை இந்த காலகட்டத்தில். ஒரு படிப்பில் PhD பண்ணுறீங்க அப்படின்னு கூட இதை நினச்சிக்கலாம். ஏன்னா ரிசர்ச் பண்ணுற ஒரு காலகட்டம் இது. அதே நேரத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆடம்பரம் இல்லாத ஒரு எளிமையான, எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான நபராக, ஒரு பெண்ணாக, ஒரு ஆணாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கர்ம பலனை உங்களால் அனுபவிக்க முடியும். ஏன்னா தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சனியின் பார்வை விழுது. இந்த விஷயத்தெல்லாம் நியாயமாக நடந்துக்குங்க. அவ்வளோதான். யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. யாருடைய பணமும் நமக்கு உழைக்காம வேண்டாம். அது மாதிரி குடும்பத்தில் பார்வை விழுறதுனால இந்த மரியாதை, யாரையும் ஏளனமாக பேசக்கூடாது. குடும்பத்தில் உள்ளவங்கள தப்பாக வழி நடத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுவும் பெண்களாக இருந்தால் ரொம்பவே எச்சரிக்கையாக அவங்கள பாதுகாக்கணும். அவங்களுக்கான மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கான மரியாதை கொடுத்து நல்லாவே வாழ வைப்பார். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்தது 10ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம். அப்ப உங்களை ஒரு அனுபவசாலிகளாக, ஒரு முதிர்ச்சி உடையவராக, ஒரு ஒழுக்கத்துடன் வாழ வைப்பவராக இந்த 5ஆம் வீட்டு பார்வை இருக்கும். நீங்க என்னதான் வயசா இருந்தாலும்
அந்த குடும்பத்துல அல்லது உறவுகள்கிட்ட ஒரு சமூகத்துல ஒரு மதிப்பு வாய்ந்தவராக உங்களை காட்டும், ஒரு பொறுப்பான நபரா உங்களை வாழ வைக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தள்ளி போயிட்டே இருக்கும். ஏன்னா சனி பகவான் அப்படின்னா மெதுவா நகரக்கூடிய ஒரு கிரகம். அதனால தாமதமா உங்களுக்கு திருமணம் நடக்கும். பூர்வ புண்ணியத்துல பார்வை இருந்தாலே தாமதமா நடக்கும். ஆனா அந்த திருமணம் காலகாலத்துக்கு நிலைச்சிருக்கும். தாமதமா கிடைக்கிற எந்த ஒரு பொருளுக்கும் வலிமை அதிகம். அது மாதிரி சனி பகவான் கொடுக்கிற எந்த ஒரு பலனுக்கும் மிகப்பெரிய வலிமை உண்டு. அதனால சோர்ந்து போகாம முயற்சி பண்ணுங்க. இந்த அஷ்டம சனியில கிடைக்கிற வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும், நிலைச்சிருக்கும். அதே நேரத்தில் கஷ்டப்படாம நீங்க முயற்சி பண்ண உடனே கிடைச்சது அப்படின்னா அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நிலைக்காது. உசுரை கொடுத்து போராடுறீங்களா உங்கள் திருமணத்திற்கு அல்லது குழந்தைக்கு, குழந்தை பாக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு குழந்தையை உங்களால் பெற்றெடுக்க முடியும். அதனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்வைங்கிறது உங்களது கர்மாவை பொறுத்து நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்கிறதா நடக்கும். சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்ன கொடுக்கிறாரோ, அதாவது முன்னோர்களுடைய சொத்தா இருக்கலாம், உங்களுக்கு நடக்கக்கூடிய திருமணமா இருக்கலாம், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையா இருக்கலாம், இது போல இறைவன் கொடுப்பதை உங்களுடைய கர்ம வினையாக நினைச்சு அதை அடையறதுக்கான காலகட்டம் இது. எப்பொழுதுமே இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி 4 பேருக்கு உதவி செய்யுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பட்டி வெள்ளத்துல ஏதாவது லட்டு செஞ்சு கொடுங்க. சிவன் கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அதுபோல ஏழை எளியவர்களுக்கு இலவச மருந்து விநியோகம் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை இந்த காலகட்டத்தில் உங்களால் அனுபவிக்க முடியும். நான் சொன்ன அந்த 4 விஷயத்த மனசில் வச்சுங்க. கடைசியா சொல்றேன், நேர்மை, எளிமை, பொறுமை, தருமைங்கிற தர்மம். இந்த 4 விஷயத்தையும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா சனி பகவான் சந்தோஷத்தோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். சரி, பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு எளிய பரிகாரம் வீட்டில் யார் வேணாலும் செய்யலாம். சனிக்கிழமை தானம் செய்யுங்க. உங்களால என்ன முடியுதோ அதை தானம் செய்யுங்க. சாஸ்திரப்படி சனிக்கிழமை அன்னைக்கு ஏழைகளுக்கு கருப்பு குடை அல்லது போர்வை, உளுந்து தானியம் அல்லது நல்லெண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, தானமா செஞ்சீங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஆசி கிடைக்கும். அதுபோல கருப்பு எல், காலணி, செருப்பு வாங்கி கொடுங்க. தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச உதவி, ஒரு பணமோ பொருளோ உடையோ அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு ஏதாவது எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்துவார். ஒவ்வொரு நிமிஷத்திலையும் மாற்றத்தை உருவாக்குவார். அவ்வளவு பெரிய பரிகாரம் அது. நான் ரொம்ப பிடிக்கும். இல்லை இதெல்லாம் எங்களால் முடியாது, தானம் செய்கிற அளவுக்கு எங்கள் சூழ்நிலை இல்லை அப்படின்னா செலவே இல்லாத ஒரு சில பரிகாரம். அன்னதானம் செய்யறது, புண்ணியம் செய்யறது, 1000 பேருக்கு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் பெரிய புண்ணியம். இதெல்லாம் யாரால செய்ய முடியும்? வசதி படைச்சவங்களால தான் செய்ய முடியும், ஏழையால செய்ய முடியாது. அப்ப ஏழையும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்யலாம் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஈஸியா பச்சரிசி மாவால கோலம் போடுங்க வீட்டு வாசல்ல. அது எப்படி இவ்வளவு பெரிய பரிகாரம் ஆகும் அப்படின்னா கோலம் போட்டாலே ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிடும். லட்சக்கணக்கான எறும்புகள் சேர்ந்து அதை ஒரு 6 மாசத்துக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது உயிர் அப்படிங்கிற கணக்குல 1000 பேருக்கு உதவி செய்யறதை விட இது பெரிய தானம். அதனாலதான் 1000 பேருக்கு உணவளித்த மகிழ்ச்சி, ஆன்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் அவ்வளவு சந்தோஷப்படுவார். உன்னிலும் என்னிலும் இருக்கும் ஈசன் ஈயரும் உடலிலும் இருக்கிறான் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும். 1000 உயிர்களுக்கு உணவளித்தால் மகிழ்ச்சி அடைவது ஈசனும் அந்த சனீஸ்வரனும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு அவ்வளவு கிடைக்கும். சரி, தினமும் எங்களால பச்சரிசிலாம் அரைச்சி கோலம் போட முடியுமா அப்படிங்கிற கஷ்டம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஒன்று தினமும் அரைச்சி கோலம் போடணும், இல்லைனா அதற்கு ஈடான கொஞ்சம் செலவு. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி 9043688626. எங்களை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா பச்சரிசி கோலமாவு கட்டி, பச்சை கற்பூரம், தசாங்கம் இப்படி 9 விதமான பூஜைக்குரிய பொருட்களை கலந்து தயாரிக்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டமே வேண்டியதில்லை. அதில் 1 கிலோ வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். அந்த கட்டி எடுத்து தண்ணியில் நனைச்சு கோலம் போட்டால் போதும். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி பூஜை பொருட்கள் நிறைய அவங்கள்ட்ட இருக்குது. எல்லாமே தரமான சுத்தமான பூஜை பொருட்கள், இயற்கையான பொருட்களை வச்சு தயாரிக்கிற பொருட்கள். நெய் இருக்குது, பஞ்சகாவியத்தில் செஞ்ச பஞ்சகாவிய விளக்கு, அகர்பத்தி, சாம்பிராணி, அது மாதிரி தீப எண்ணெய்கள், திருநீர், விபூதி இப்படி பலவிதமான பூஜை பொருட்கள் இருக்குது. பச்சை கற்பூரம் இருக்குது, அகர்பத்தி, வாசனையான அகர்பத்தி எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இது. இந்த பரிகாரத்தை இந்த மந்திரத்தோட செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த கோலம் போடும்போது பச்சரிசி மாவால தினமும் காலையில் ஒரு 5:30 to 6:30 மணிக்குள்ள குளிச்சுட்டு மங்களகரமா அந்த பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போடும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மிகப்பெரிய மந்திரம், சனி பகவானுக்குரிய மந்திரம். நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் அப்படிங்கிற அந்த மந்திரம். சரி, உச்சரிக்க முடியல உங்களால் அப்படின்னா தமிழில் சொல்லுங்க. ஸ்கிரீனில் இருக்கு பார்த்துங்க.
சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கோலம் போட்டாலே பலாயிரம் பேருக்கு அன்னதானம் செஞ்ச புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும், சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும், வீட்டுல லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். கோபத்தோட வர்றவங்க அமைதி காப்பாங்க. கடங்காரம் வந்தாலும் சரி, சண்டைக்காரம் வந்தாலும் சரி, கந்திஷ்டியோட ஒருத்தன் வந்தாலும் சரி, அவங்களுடைய கந்திஷ்டெல்லாம் பறிபோகும். வீட்டுல நிம்மதியும் சந்தோஷமும் ஆட்கொள்ளும். கெட்ட சக்தி எல்லாமே போயிடும். இப்படி ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது இந்த கோலம் போடுறது. ஆனா சிம்பிள், எளிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை செஞ்சு சனி பகவானுடைய ஆசையையும் அருளையும் பெறுங்கள் அப்படின்னு வாழ்த்தி, முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. இந்த சனி பகவானுடைய ஆசையை பெறணும் அப்படின்னா நேர்மையா உழைங்க, கஷ்டப்படுங்க, கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.